ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, சிக்னல் அண்ட் சிஸ்டத்தில் கிளாசிஃபிகேஷன் முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த கிளாசிஃபிகேஷனில் உள்ள ஒரு டாபிக் ஈவன் அண்ட் ஆட் சிக்னல். ஈவன் சிக்னல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உள்ள ஃபார்முலா நம்ம பார்த்தோம். ஈவன் அண்ட் ஆட் சிக்னலுக்குள்ள ஃபார்முலா பார்த்தோம். இப்போ ஈவன் காம்போனன்ட் பார்க்க போகிறோம், ஆட் காம்போனன்ட் பார்க்க போகிறோம். அது மாதிரி ஈவன் அண்ட் ஆட் சிக்னலுக்கு எக்ஸாம்பிள்ஸும் காம்போனண்ட்டுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இதில் உங்களுக்கு இதெல்லாம் மெயினாக தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ் ஆஃப் டீனா என்னது? சிடி சிக்னல். இது கண்டினியூஸ் டைம் சிக்னல். அதே எக்ஸ் ஆஃப் இடி அப்படின்னா ஈவன் காம்போனன்ட். எக்ஸ் ஆஃப் ஓடினா ஆடு காம்போனன்ட். இந்த மூணு வந்து இம்பார்ட்டண்டா தெரிஞ்சிருக்கணும் ஈவன் அண்ட் ஆடு சிக்னலை பொறுத்தவரையில். அதில் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் டீனா ஈவன் காம்போனன்ட். ஓகேவா? அது நாட் ஈக்குவல்ட்டா இருந்தால் அது ஆடா இருக்கும். ஓகேவா? இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் அந்த சம்லே சொல்லியிருந்தேன். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் இடி பிளஸ் எக்ஸ் ஓ ஆஃப் டி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆஃப் மைனஸ் டீனா என்னது? எக்ஸ் ஆஃப் ஈவன் காம்போனன்ட்டையும் ஆட் காம்போனன்ட்டையும் ஆட் பண்ணா எக்ஸ் ஆஃப் டி கிடைக்கும். அதே மைனஸ் டீனா மைனஸ் பண்ணா எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி கிடைக்கும். ஓகேவா? இதான் ஒன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த ஒன்னாவது ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி ஈக்குவல் டு இந்த இதை அப்படியே எழுதிக்கோங்க. பிளஸ் போட்டு இந்த இதை அப்படியே எழுதிக்குவோம். ஸோ இதுவும் இது கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2x e ஆஃப் டி கிடைக்கும். ஓகேவா? இந்த x ஆஃப் e ஆஃப் டி, இங்க ஒரு x ஆஃப் e டி. அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 2 1 1 2. ஸோ 2x e ஆஃப் டி கிடைக்கும். இந்த இதை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 2 அந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும்? இங்க இருக்கிற 2 அங்க போகும்போது தலைகீழா போகும். ஸோ 1/2 மாறிடும். ஓகேவா? இன்ட்ல இருக்கிறது அங்கிட்டு போகும்போது டிவைட்ல போகும். ஸோ 1/2 கீழே போகும். டிவைட்ல போகும்போது இதை 1/2 இதை இங்க எழுதிக்கிட்டேன். எக்ஸ் ஆஃப் இ பவர் டி ஈக்குவல் டு 1/2 எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி. தான் வந்து என்ன காம்போனன்ட்? ஈவன் காம்போனன்ட்டுக்குள்ள ஃபார்முலா. ஓகேவா? இது இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கண்டுபிடிச்சது. ஓகேவா? இதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் சம் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து 1 - 2னா என்னன்னு பார்ப்போம். எக்ஸ் ஆஃப் டி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே செகண்ட் ஈக்குவேஷனே நம்ம இப்ப மைனஸ் பண்ண போறோம். எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி. எக்ஸ் ஆஃப் டி என்னது? எக்ஸ் ஆஃப் இ டி பிளஸ் எக்ஸ் ஓ ஆஃப் டி. மைனஸ் போட்டுக்கோங்க. மைனஸ் போட்டுட்டு எக்ஸ் ஆஃப் இடிங்கிறது அப்படியே வரும். மைனஸ் எக்ஸ் ஆஃப் இடின்னு வரும். இந்த மைனஸ்ங்கிறது வெளியே உள்ள மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ அந்த மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும். பிளஸ் எக்ஸ் ஓ ஆஃப் டின்னு வரும். ஓகேவா? மைனஸ் எக்ஸ் இ ஆஃப் டி பிளஸ் எக்ஸ் O of t. So இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன கிடைக்கும்? 2x O of t கிடைக்கும். அப்ப xt minus x minus t is equal to 2x O of t கிடைக்கும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணிரலாம்? இந்த x நாட் t அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 அங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? 1/2 மாறிடும். 1/2 x of t minus x of t கிடைக்கும். ஓகேவா? இது என்னது? ஆட் காம்போனன்ட்டுக்குள்ள ஃபார்முலா. இது ஈவன் காம்போனன்ட்டுக்குள்ள ஃபார்முலா. சோ இந்த ரெண்டு ஃபார்முலாவே நீங்க மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும். அப்பதான் இந்த சம்ல பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 1 பார்ப்போம். எக்ஸ் ஆஃப் டி 20 எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்காங்க. ஈவன் அண்ட் ஆட் காம்போனன்ட் கேட்டிருக்காங்க. இது ரெண்டு ஈக்குவலா இருந்தா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஈவன் தெரியும். நாட் ஈக்குவலா இருந்தா அது ஆடு. ஓகேவா? ஆட் சிக்னல் ஆல்ரெடி தெரியும். ஸோ அதை எழுதிக்கோங்க. எக்ஸ் ஆஃப் இ டி ஈக்குவல் டு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். 1/2 எக்ஸ் ஆஃப் டி பிளஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி. ஸோ 1/2 எக்ஸ் ஆஃப் டி என்னது? 20. எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி என்னது? 20 பிளஸ். ஸோ என்ன வரும்? 1/2 20 பிளஸ் 20னா என்னது? 40 வரும். ஸோ இதை டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். அதுக்கடுத்து எக்ஸ் ஓ ஆஃப் டி என்னது? ஃபார்முலா 1/2 எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் எக்ஸ் மைனஸ் டின்னு வரும். எக்ஸ் ஆஃப் டி என்னது? 20 மைனஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டினா 20. ஸோ 20னா 0 ஆயிரும். 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆயிரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்னது? ஈவன் காம்போனன்ட்டுக்குள்ள ஆன்சர் 20, ஆடு காம்போனன்ட்டுக்குள்ள ஆன்சர் 0. ஓகேவா? அவ்வளவுதான். ஈவன் அண்ட் ஆடு காம்போனன்ட் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள் 2 பார்ப்போம். 10 plus t squared is equal to x of t. x of t என்ன கொடுத்திருக்காங்க? 10 plus t squared கொடுத்திருக்காங்க. இந்த t squared பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லிரலாம்? இது வந்து ஈவன் சொல்லிரலாம். ஈவன்னா உங்களுக்கு தெரியும். ஈவன் நம்பர்ஸ்லாம் தெரியும். ஆட் நம்பர்ஸ்னா 3 5 அதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். 2 4 அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா? அந்த 2 பார்த்தோன்னே நம்ம இது ஈவன் சொல்லிடலாம். சொல்யூஷன் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 10 பிளஸ் டி ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த 2ங்கிறது ஈவன் நம்பர் நம்ம சொல்லிட்டோம். டி ஈக்குவல் டு மைனஸ் டீன் போட போறோம். எக்ஸ் ஆஃப் இதுல டீக்கு பதிலாக மைனஸ் டீன் அப்ளை பண்ண போறோம். மைனஸ் டி ஈக்குவல் டு 10 பிளஸ் இந்த டி எடுத்துட்டு என்ன போட போறோம்? மைனஸ் டி போட போறோம். இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும்? இந்த மைனஸ்ங்கிறது போயிட்டு என்ன வரும்? டி ஸ்கொயர்டு மட்டும் வரும். ஓகேவா? 10 பிளஸ் டி ஸ்கொயர். அது என்னது? இது வேல்யூ என்னது? கரெக்டா எக்ஸ் ஆஃப் டி கொடுத்த வேல்யூவே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சோ ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்ப ரெண்டுமே ஈக்குவல். எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் டீனா இது என்னது? ஈவன் சிக்னல். அவ்வளவுதான். ஓகேவா?
அடுத்த சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 3 x of t is equal to 5 plus t's cube. இதுல வேல்யூ கொடுத்துருக்காங்க. 3ங்கிறது என்னது ஆடுன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? பாருங்க x of t is equal to 5 plus t's cube அப்படியே போட்டுக்கோங்க. tக்கு பதிலா என்ன போட போறோம்? நம்ம மைனஸ் t அப்ளை பண்ண போறோம். x of அந்த tக்கு பதிலா மைனஸ் t போட்டீங்கன்னா என்ன வரும்? இந்த 5 அப்படியே போட்டுக்கோங்க. பிளஸ் இந்த tக்கு பதிலா என்ன போடுவோம்? மைனஸ் t போடுவோம். ஓகேவா? இதுல எத்தனை மைனஸ் இருக்கு? ஒரு மைனஸ், ரெண்டு மைனஸ், மூணு மைனஸ் இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து என்னது? பிளஸ் ஆயிரும். பிளஸ் இன்டு மைனஸ்ங்கும் போது மறுபடியும் மைனஸ் தான் வரும். ஓகேவா? மைனஸ் இன்டு மைனஸ்னா பிளஸ் ஆகும். அப்புறம் பிளஸ் இன்டு மறுபடியும் ஒரு மைனஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும்? உங்களுக்கு மைனஸ் தான் வரும். சோ என்ன வரும்? 5 அப்படியே வந்துரும் மைனஸ் t3. அப்ப நாட் ஈக்குவல் டு, அப்ப இது என்னது? ஆட் சிக்னல். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது பாருங்க, fourth one t squared into t power 4 கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே ஈவனா கொடுத்திருக்காங்க. x of t is equal to t squared into t power 4 னா என்ன சொல்லிரலாம்? இப்போ இதை எப்படி பண்ணனும்னா t squared dot t4 னா நம்ம எப்படி எழுதணும்னா மேல உள்ள இத டேர்ம் ரெண்டையுமே ஆட் பண்ணனும். சரியா? இதுல 2 plus 4 இது ரெண்டையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? t power 6 ன்னு கிடைக்கும். ஓகேவா? இன்ட் பண்ண கூடாது. ஓகேவா? இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மேல உள்ள பவரை இன்ட்ல கொடுத்திருந்தாலும் இந்த மேல உள்ள பவரை என்ன செய்யணும்? நம்ம ஆட் பண்ணுவோம் ஃபார்முலா படி. சோ ஆட் பண்ணோம்னா என்ன செய்யும்? t6 ன்னு போட்டுறலாம். ஓகேவா? அடுத்து x of minus t is equal to t6 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நான் t6 ஆ மாத்தியாச்சு. அப்புறம் t க்கு பதிலா மைனஸ் t ன்னு போடணும். மைனஸ் t போடுங்க. equal to இதுல என்னது? மைனஸ் t. சோ இப்போ இதுல இருந்து 6 மைனஸ் வருமா? மைனஸ் இன்டு மைனஸ் இன்டு மைனஸ் இன்டு மைனஸ் இன்டு மைனஸ். ஓ இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் அடுத்த இதுல மைனஸ் ஆகும். அடுத்து அந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிரும். அடுத்து ஒரு மைனஸ் ஆகும். அப்புறம் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஓகேவா? 6 டைம்ஸ் மைனஸ் வரனால இது பாசிட்டிவ்ல தான் வரும். ஓகேவா? அந்த ஈவன் நம்பரா வரனால உங்களுக்கு பாசிட்டிவ், ஆட் நம்பரா வந்தா மைனஸ் வரும். ஈவன் நம்பரா வரனால பிளஸ்ல தான் வரும். அப்ப t பவர் 6. சோ ஆன்சர் என்னது? கரெக்ட் தானே? ஈக்குவலா x of t x of minus t ஈக்குவல். சோ இது என்னன்னா இது ஈவன். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஃபிஃப்த் ஒன் t3 கொடுத்திருக்காங்க, t5 கொடுத்திருக்காங்க. இது வந்து என்னது? ஆடு. ஓகேவா? இதுவும் ஆடு, இதுவும் ஆடு. x of t கொடுத்திருக்காங்க. அப்ப x of t is equal to என்ன சொன்னேன்? ஆட் பண்ண சொன்னேன். 5 plus 3 னா என்னது? 8. t பவர் 8 ன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் t இருக்கிற இடத்துல வந்து மைனஸ் t அப்ளை பண்ணுவோம். ஈக்குவல் டு, அப்ப இங்க t இருக்கா? சோ இங்க மைனஸ் t ஹோல் பவர் 8. அப்ப இது ஈவன் தான். சோ அப்ப என்ன வரும்? மைனஸ் வராது. ஓகேவா? ரெண்டு ரெண்டா ஆட் ஆகி உங்களுக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல தான் வரும். பிளஸ் t பவர் 8. ஓகேவா? இது வந்து x of t. x of t யும் மைனஸ் x of minus t யும் சேமா இருக்கு. சோ இது என்னது? ஈவன். அவ்வளவுதான். ஓகேவா? இப்படிதான் ஈவன் அண்ட் ஆட் சிக்னல் கண்டுபிடிக்கணும். இன்னும் ஈவன் அண்ட் ஆட் காம்போனன்ட்டுக்கு இன்னும் நிறைய சம் வந்து அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட், ஏதாவது புரியாம இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.